ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. என்ன பழைய ஸ்பீச் போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? அதான் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டீங்கல்ல, புதுசா ஏதாவது போட்டு பாரு. ஏய், இதான்டா புது ஸ்பீச். புதுசா? திமுக நம்மள தடுக்க, திமுக நம்மள எதிர்க்க. இது பழைய ஸ்பீச், பார்த்தாலே தெரிஞ்சு பாரு. இப்போ திருச்சிக்கு போனார்ல, அப்ப புதுசா ஏதாவது பேசிட்டு பாரு, அதை போட்டு பாரு. ஏய், திருச்சியில பேசின மாஸ் ஸ்பீச் தான்டா இது. மாசா? இன்னொன்னு டிஎம்கே ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நாடா எங்க அண்ணன் ஸ்பீச்ச கேட்டு பயத்துல நடுங்குற போலவே. ஐயோ, சம பயமா இருக்கு. பயமா இருக்குல்ல, இனிமே பயங்கரமா இருக்கும். ஏய், சும்மா தானே சொல்ற, எங்க சத்தியமா சொல்லு, இது இப்ப பேசுற ஸ்பீச்சா? டேய், ஆமாண்டா, எதுக்கு சும்மா கேக்குற? இப்ப எதுக்குடா சிரிக்கிற? இல்ல, உங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாருன்னு அவட்ட சொல்லிட்டீங்களா? அதான் அவருக்கே தெரியுமே, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இன்னும் ஹீரோ மோட்லயே இருக்காரு. அவர் எப்பதான் சிஎம் மோடுக்கு வந்து ஆட்சியை பத்தி பேசுவாரு, நாட்டை நடத்துற பத்தி பேசுவாரு. ஆனா சிஎம் ஆனதுக்கு அப்புறமேட்டும் எதிர்கட்சியை வச்சே காலத்தை ஓட்டுற ஒரே சிஎம் இப்பதான் பாக்குறேன். டேய், எங்க அண்ணன் தாண்டா என்னைக்குமே எங்களுக்கு ஹீரோ, திமுக தாண்டா அவருக்கு வில்லன். ஓ, அப்ப நீங்க ஆட்சியே சினிமா மாதிரி தான் பாக்குறீங்களா? உங்க அண்ணன் ஹீரோ, ஒரு 4 காமெடி அமைச்சரு, 2 குணச்சித்திர அமைச்சரு, திமுக வில்லன், கரெக்டா? அஃப்கோர்ஸ், அப்பதானே எங்களுக்கும் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இல்ல, நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆனா கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். டேய், எதுக்குடா சிரிக்கிற? டேய், நில்லுடா, சொல்லிட்டு போ, எதுக்கு சிரிக்கிற? அவன் ஏன் சிரிச்சான்னு அவளுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.